ஹாய் ஹலோ. உலகெங்கிலும் இருக்கிற சினி ரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் இயக்குனர் பாஸ்கர் சக்தி இயக்கத்தில் குங்குமராஜ், பர்வேஸ் மெஹ்ரோ, வைரமாலா, ரமேஷ் வைத்யா, சமீரா, செந்தில் கோச்சடை இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிற ரயில் படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட கதை நேரத்தை பார்த்துருவோம். குங்குமராஜ் தான் ஹீரோ. அவர் வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்றாரு. அவருடைய ஃபுல் டைம் ஜாப்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு தண்ணி அடிக்கு தான் வேலை. காலையிலே ஆரம்பித்தோன்னா நைட் வரையும் ஓடும். எப்போவுமே போதையிலே சுற்றுவார். இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கிட்ட மரியாதை இருக்காது, மாமனார்கிட்டே மரியாதை இருக்காது. அதே மாதிரி அந்த ஊரில் யாருமே இவனை வந்து மதிக்க மாட்டாங்க. இவனுக்கு குழந்தைன்னா ரொம்ப ஆசை. அதனாலே வந்து ஒய்ஃபுக்கிட்ட நம்ம ஏன் வந்து குழந்தைய வந்து பெற்றுக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் பொறுப்பான மனுஷனாக மாறுங்க, இன்னொரு ஜீவன் வந்து வந்தால் இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம எப்படி வாழ்கிறது, வெளியில் வந்து சொல்ல முடியல, அதனால் வந்து இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு பொண்டாட்டி சொன்னோடனே அவனுக்கு வந்து மேற்கொண்டு வந்து மனசு சங்கடம் அடையுது. இப்போது நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்ய வராங்க. அவங்க வந்ததுனால தான் எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறாப்புல. அதனாலே ஃப்ரெண்டும் இவனை போயிட்டு இவங்களெலாம் வந்து யார் வர சொன்னா, நமக்கு வேலை கிடைக்கல, இந்த ஊரில் இருக்கிறவங்க நம்மளை மதிக்காமல் அவங்களுக்கு தான் வேலை கொடுக்குறானுங்க அப்படின்ற மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு தண்ணி அடித்து ஒரு வேலையை வச்சுக்கிறாப்புல. இப்போ அந்த நார்த் இந்தியாவில் வந்து வேலை செய்கிற பையன் ஹீரோக்கு ஆப்போசிட் போர்ஷன்லேயே வந்து தங்குறாப்புல. தங்கிட்டு இருக்கும்போது வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட பேசுறது, வர்றது போகிறது இதெல்லாம் பார்த்தோன்னே பொதுவாகவே அவங்களால நம்மளுக்கு வேலை கிடைக்கலன்னு கோபத்தில் இருக்கிறவன் இன்னும் வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட பேசும்போதெல்லாம் டென்ஷன் ஆகிறாப்புல. எப்போ பார்த்தாலும் வந்து எலியும் பூனைய மாதிரியே வந்து இரிட்டேட் ஆகிற மாதிரியே நடந்துக்கிறாப்புல. இதனால் ஒரு பாயிண்டில் ஹீரோக்கும் வைத்தியமாலா ஒய்ஃபுக்கும் வந்து சண்டை வருது. அந்த சண்டையில் விளக்க வந்தவன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதிகமாகி அடிச்சிடறாப்புல அந்த நார்த் இந்தியா பையன். அடித்த உடனே இவன் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு எங்கேருந்து பிழைக்க வந்தவன் என்னை வந்து அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி புலம்புறாப்புல. நம்மலாம் வீரன், அவன் அடித்தா நம்ம திருப்பி அடிக்க இல்லையா அப்படின்னு ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகிட்டு, நீ இப்போ சொல்லு, அவனை முடிச்சு விட்டுலாமா, போட்டு தள்ளிடலாமான்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாப்புல. இப்போ ஹீரோ வந்து ஒரு மாதிரி யோசனை பண்ணி, இதுக்காக வந்து அடிக்கணுமா, இல்லை மாப்பிள்ள நம்ம போட்டுருவோம், இதெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி அடிப்பான், நாளைக்கு வேறு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவோம், அவனுக்கு தெரியாது அவங்கள பற்றி அப்படின்னு போதையில் வந்து டென்ஷன் ஆகி போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஹீரோவும் ஃப்ரெண்டும் அந்த நார்த் இந்தியா பையனை வந்துட்டு போட்டு தள்ளுறாங்களா, இதனால் வந்து ஒய்ஃபுக்கு வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்றது வந்து விலாவரியாக திரைக்கதையில் சொன்ன படம் தான் ரயில். படத்தோட பாசிட்டிவ் என்னன்றதை பார்த்துருவோம். பாஸ்கர் சக்தி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்ரு. அழகர் சாமியின் குதிரை வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்காப்புல. சீரியல்ஸும் வந்து நிறைய டைலாக்லாம் எழுதியிருக்காரு. அப்படியேப்பட்டவர் முதல் முறையாக வந்துட்டு ரயில் என்ற படத்தை வந்து இயக்கியிருக்காப்புல. இந்த ரயிலே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து வடக்கனா தான் வந்து ஆரம்பித்தாங்க. அது பல குழப்பங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவில் ரயிலாக வந்து மாறி இன்றைக்கி வந்து திரையில் வந்திருக்கு. அடுத்த பாசிட்டிவ் குங்குமராஜ். இப்போ எப்படி பருத்தி வீரன் வந்து கார்த்தி வரும்போது ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக நடித்தாரோ, அதே மாதிரி இந்த படத்தில் வந்து முதல் படத்தில் இவ்வளோ சிறப்பாக நடிப்பார்னு உங்களால் எதிர்பார்க்கவே முடியாது. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காப்புல. ஒரு 4 படம் 5 படம் நடித்த ஒரு அனுபவம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து எண்டு வரையும் ரொம்ப சிறப்பாக இயல்பாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் வர வைரமாலா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அழகாக நடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்டு கேரக்டர் வர ரமேஷ் வைத்தியாவாக இருக்கட்டும், அதே மாதிரி மாமனாராக வர்ற கேரக்டராக இருக்கட்டும், அந்த வீட்டுக்குள்ளாரே வந்து காது வந்து சவுண்டு கேட்காத ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கு. ஹிந்தியிலேருந்து வந்த வடக்கன்லேருந்து வந்த அந்த பையன் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கான். அதேமாதிரி ஓவராலாக எல்லா கேரக்டருமே வந்துட்டு ரொம்ப லைவாக எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ அழகாக வேலை வாங்கியிருக்காரு இயக்குனர். பாராட்டுக்கள். அடுத்த பாசிட்டிவ்னு பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி தேனி ஈஸ்வர். அவர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. லொக்கேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப லைவாக அழகாக சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவருடைய முந்தைய படமெல்லாம் பார்த்திங்கனாக்கா மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், அதே ஒரு வரிசையில் இந்த படமும் வந்துட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப கதைக்கு என்ன தேவையோ சூப்பராக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காப்புல. பாராட்டுகள். பாஸ்கர் சக்தி இந்த கதையில் வந்து ஒரு ஒரு அழுத்தமான ஒரு பாயிண்ட் வந்து எளிமையாக புரிய வைக்கிறாரு. இது என்னென்னா, நார்த் இந்தியா சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவங்கெல்லாம் இங்கே வந்ததுனால தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மள மாரி ஆளுங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்குது. அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து துபாய்க்கு போகிறோம், ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம், அமெரிக்காவுக்கு போகிறோம். அப்போ அங்கே வேலைக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போகும் இல்லையா, அதே மாதிரி தான் அவங்களும் நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வராங்கன்னா பிழைப்புக்காக வராங்க. எல்லாருக்குமே வயிறுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து பசி எடுக்கும். ஸோ வேலை செஞ்சால் தான் வந்து பிழைக்க முடியுன்ற அடிப்படையில் தான் வராங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை
ரொம்ப எளிமையாக ரொம்ப அழுத்தமாக வந்து சொன்னதுக்காக ஒரு பாராட்டு. படத்தோட நெகட்டிவ் என்னன்றதை பார்த்துருவோம். இப்போது ஒரு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஹீரோவோ இல்லை இந்த கதையில் வந்து யார் மெயின் கேரக்டரோ அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து செட் ஆகும் படம் பார்க்கறதுக்கு. அப்போது இந்த ஹீரோ வந்து சும்மாவே இருக்கான், எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான் போது அடுத்து என்ன நடக்க போகுது, எதை நோக்கி கதை போகுதுன்றதுலே ஒரு குழப்பம் இருக்குது. கதை நகரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயத்தையே வந்து திரும்ப திரும்ப சொல்கிறதும், அதே மாதிரி மேக்கிங் வைஸும் ஒரு ட்ராமா பேட்டர்ன்லேயே போகுது. இப்போது காலிலேருந்து நைட் ஆகுது, மறுபடியும் காலிலேருந்து நைட் ஆகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சன்ரைஸ் ஷாட்டாக இருக்கட்டும், இல்லை கோழி கூவுறதா இருக்கட்டும், இல்லை ஆடு ஷாட்ஸாக இருக்கட்டும், ரிப்பிட்டேஷன் சீன்ஸு ஷார்ட்ஸு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் குடிச்சிட்டு வரும்போது ஒய்ஃபுக்கிட்ட வந்து சரியான ஒரு பேச்சு இல்லை, ஒரு சிரிப்பு இல்லை அப்படின்னும் போது இதுவும் ரிப்பீட்டேஷனாக வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய லேகு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செக்மெண்ட்டாக மூவ் ஆகும்போது ஒரு ஃபாஸ்ட் வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படம் பார்க்கும்போது. இவங்க மொத்தமாகவே வந்துட்டு கிளைமேக்ஸில் கொஞ்சம் விஷயங்கள் நல்ல விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, அது வரையும் படம் முழுக்க நம்ம பார்க்கும்போது ரொம்ப லேகாகவே ஃபீல் ஆகுது. இதெல்லாம் வந்து இயக்குனர் வந்து தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய கேரக்டரைசேஷன் டிசைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அந்த அழுத்தம் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா திரைக்கதையில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரல. இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சீனில் துபாயிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வரும். இப்போ அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து பேசுகிற டைலாக்ல இருந்து அந்த சீன் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக ரொம்ப அழுத்தமாச்சு. அது என்னென்னா, நீங்கள் ஏன் மாப்பிள்ள நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறவங்களை வந்து அப்படி பார்க்குறீங்க, குறையா பார்க்குறீங்க? இப்போ நாங்கள் பார்த்தா துபாய்க்கு போய்ட்டு வேலை செய்கிறோம், எதுக்காக போகிறோம்? அதனால் வந்து நீங்கள் தப்பாலாம் பேசாதீங்க. உழைக்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். அவனும் உழைக்க தான் வந்திருக்கான். நீ வந்து சும்மா இருக்கிற, தண்ணி அடிக்கிற அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு உழைக்க கற்றுக்கினீங்கன்னா உனக்கு வந்து ரிலாக்ஸாக இருப்ப. அவங்கள தப்பான ஒரு பார்வையில் பார்க்கறது விட்டுரு அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக பேசுகிற சீனாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், அந்த ஒரு சீனு நம்மளுக்கு வந்து இந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாட்ட சீனு. அந்த சீன் மாதிரி ஒரு 10 சீனு வந்து அங்கங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தும் செகண்ட் ஹாஃப்லும் வந்துருந்தாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைக்கதை அமைஞ்சிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இதெல்லாம் வந்து ட்விஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும்னு சில விஷயம் பண்ணியிருக்காங்க படத்தில். அதெல்லாம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. உதாரணத்துக்கு வந்து இப்போ அயோத்தியில் நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ கனெக்ட் ஆகும். அந்த படத்தில் நடக்கிற விஷயங்கள், சம்பவங்கள் நமக்கே வந்து படபடப்பாக இருக்கும். அந்த மாதிரி டீப்பாக சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க அயோத்தியை. அந்த பேட்டர்னில் இது வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லேகு, இந்த சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறதுலாம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தெரிஞ்சிருக்கும் படம். இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறது புரியுது. நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் பாலமாக இந்த ரயில் அமைக்குமான்னு பார்த்தா இது போகிற வேகம் கூட்ஸ் வண்டி மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் அவுட், தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.